Lesson number 26. Ustad Bismillah Khan. Meanings. Undoubtedly. That is without any doubt. You don't have any doubt. If you don't have any doubt, it is called as undoubtedly. Maestro. Great musician, especially classical name. Maestro na or great musician, especially classical music. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் மேஸ்ட்ரோ யார் அப்படின்னாக்கா இளையராஜா, அவர் வந்து மேஸ்ட்ரோ. தென் சிவிலியன், ரிலேட்டிங் டு அ பர்சன் நாட் பிலாங்கிங் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆர் போலீஸ். ஸோ சிவிலியன் மீன்ஸ் they are not from army, navy, air force or police. They are just public. ஸோ சிவிலியன் என்னன்னாக்கா அவங்க இந்த நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் இதை சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. அவங்க சிவிலியன்ஸ். ரெசிபியன்ட், ஒன் ஹூ ரிசீவ்ஸ் ஆர் கெட்ஸ். ஒருத்தர் ஒரு விஷயத்த வாங்கினார்னாக்கா அவரு ரெசிபியன்ட் பேரு. ஆன்செஸ்டர், those from whom one's father or mother has descended come. So ancestorனாக்கா நம்ம தாத்தா பாட்டி, அவங்க மூலமா நம்ம அப்பா அம்மா வந்தாங்க, நம்ம அப்பா அம்மா மூலமா நாம வந்தோம். So this is ancestor. Uttered, spoke. So பேசி முடிச்சது utteredனாங்க. Attained, reached, accomplished. ஒரு விஷயத்தை நீங்க ரீச் பண்ணீங்க, that is attain அப்படிம்பாங்க. Then tutelage, guidance. So guide உங்களுக்கு கிடைக்கிறது அது tutelage அப்படிம்பாங்க. Religiously, with enthusiasm. So religiouslyனாக்கா அது enthusiasm ஓட இருக்கிறது. Inspire, to cause fine thoughts and feeling to grow in the mind. Inspire means நம்ம யாரையாவது பார்த்து நம்மளோட மைண்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணும். தட் இஸ் இன்ஸ்பயர்ட். ஸோ நெக்ஸ்ட், இன்ஸ்பயர்ட் டு காஸ் ஃபைன் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டு க்ரோ இன் த மைண்ட். ஸோ நம்ம மைண்டில் நல்ல தாட்ஸை வளர்க்குறது இன்ஸ்பயர். இம்ப்ரூவைஸ், கிரியேட் அண்ட் ஆர் perform without preparation. So if you prepare anything if you perform a thing without any preparation, that is called as improvisation. நீங்க prepare பண்ணாமே ஒரு விஷயத்தை வந்து நீங்க perform பண்ணீங்கனாக்கா அது improvisation அர்த்தம். Raga, a series of 5 or more musical notes upon which a melody is made. Indian classical music is always set in raga. ராகானா ராகம், தமிழ்ல ராகம். அது வந்து ஒரு 5 சீரியஸ் ஆஃப் மியூசிக்கல் நோட்ஸ். அதை வச்சு தான் இந்த மெலோடி எல்லாமே நம்ம உருவாக்க முடியும். ஸோ இந்தியன் கிளாசிக்கல்ஸில் எல்லாமே ராகாஸ் சம்மந்தப்பட்டது தான், செட் ஆஃப் ராகாஸ் தான் இருக்கும். சிங்கிள் ஹேண்டல்லி வித்தவுட் ஹெல்ப் ஃப்ரம் எனிஒன் எல்ஸ். சிங்கிள் ஹேண்டல்லினாக்கா யார் உதவியும் இல்லாமல். மெயின் ஸ்ட்ரீம், பிலாங்கிங் டு கரண்ட் ட்ரெண்ட். மெயின் ஸ்ட்ரீம்னா இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது தான் மெயின் ஸ்ட்ரீம். லைம்லைட், ஃபோக்கஸ் ஆஃப் பப்ளிக் அட்டென்ஷன். பப்ளிக்கோட அட்டென்ஷன் ஒருத்தங்க மேலே இருக்குனாக்கா அது லைம்லைட்னு அர்த்தம். அக்குமுலேட், கேதர்ட் ஆர் அக்வயர்ட். அக்குமுலேட்னா சேர்த்து வைக்கிறது. மெட்டீரியல் பொசிஷன், ப்ராப்பர்ட்டி ஆர் பிலாங்கிங்ஸ். மெட்டீரியல்னாக்கா ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறது. தென் எரா, long and distinct clear period of history. எரானா வரலாறு, கிளியரா இருக்கிற வரலாறு தான் எரா. To monopolize, to dominate, to be the only one to do things something. Dominate, monopolyனாக்கா அவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அதுதான் the monopoly. Perished, got destroyed, finished. Perishedனாக்கா முடிஞ்சிடுச்சு. Fan following, admires. So fan following நாக்கா ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றது, அதுதான் fan following. Breath his last, அப்படின்னா died. அவங்க கடைசி மூச்சு இருக்கிறதுனாக்கா அதுதான் அவங்க வாழ்க்கையில கடைசியா அவங்க உயிரோட இருக்கிறது. ஓகே, இதுதான் மீனிங். Now lessons. Have you ever heard a Shanai being played at a marriage ceremony during a religious procession?
or maybe on television. The Shanai is a classical music instrument, and Ustad Bismillah Khan was a great exponent of the same. He was one of the finest Indian classical musician that India ever produced. He played the Shanai for more than 8 decades and received national and international acclaim for his performances. This great man spread peace and love through music. Let us read about him. So Shanai. Shanai is a musical instrument. So you may have heard that it is played in some marriages or some religious processions. You may see it or heard it in the radio or television. So Shanai is a classical music instrument, and Ustad Bismillah Khan was the great exponent of the Shanai instrument. He was the finest classical musician of India who has produced the best of the best performance from Shanai instrument. He played Shanai for more than 88 decades, means 80 years. 80 years. One decade means 10 years. So 8 decades means 80 years. So he played the Shanai for 80 years. And he was known internationally and nationally for his music, that is ragas. And he spread a lot of love and peace through this music. ஸோ இந்த உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பார்த்தீங்கன்னாக்கா ஷெனாய்ங்கிற ஒரு இதை வாசிச்சுட்டு இருந்தார், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சாரு. அதில் அவர் ரொம்ப ஜீனியஸாக இருந்தார். இது நீங்கள் கேட்டுக்கலாம். ஷெனாய் அதாவது நாதஸ்வரம் மாதிரி இருக்கும், ஆனால் நாதஸ்வரம் கிடையாது, ஷெனாய்மாங்க. மங்களகரமான விஷயம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரொசஷன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஷெனாய் வந்து நீங்கள் டிவிலையோ ரேடியோலையோ கேட்டு பார்த்துக்கலாம். இந்த ஷெனாய் மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப இந்த நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலே பெஸ்டான ஒரு கிளாசிக்கல் மியூசிக் ஷெனாய் கிளாசிக்கல் மியூசிக் யாருனாக்கா உஸ்தாத் பிஸ்மில்லா கான். இவர் வந்து 8 டெக்கேடா, அதாவது ஒரு டெக்கேட்னா 10 வருஷம்னு சொல்லுவாங்க. ஸோ 8 டெக்கேட்னா 80 வருஷமா இந்த ஷெனாய் வாசிச்சிருந்தாரு. இவர் நேஷ்னலி உலக லெவல்லையும் சரி நம்ம நேஷனல் லெவல்லையும் சரி இவருக்கு வந்து நல்ல இவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது, அங்கீகாரம் இருந்துச்சு. இவர் தன்னோட மியூசிக் மூலமா அன்பையும் அமைதியும் இந்த உலகத்துக்கு பரப்பிட்டு இருந்தார். இப்ப அவரை பத்தி தான் பார்க்க போறோம். The person who is in the photo is Ustad Bismillah Khan. So இந்த போட்டோல இருக்கிறது தான் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஒரிஜினல் பிக். So Ustad Bismillah Khan was undoubtedly a gem of India is proud of. This Shanai maestro of India received the Bharat Ratna in 2001. He had earlier been awarded the Padma Shri, Padma Bhushan and Padma Vibhushan. He was thus the recipient of all the top 4 civilian awards. So he is the person who got all top 4 civilian awards of India, that is Padma Bharat Ratna, Padma Shri, Padma Bhushan, Padma Vibhushan. These are the top 4 civilian awards. So this Bismillah Khan, Ustad Bismillah Khan got this 4, and on 2001 he received Bharat Ratna. So இந்த பிஸ்மில்லா பார்த்தீங்கன்னாக்கா இவர் 4 இந்தியாவில் இருக்கிற 4 சிவிலியன் அவார்டு, டாப் சிவிலியன் அவார்டு, அதாவது பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது 4த்தையும் வாங்கின ஒரு ஆள் இவர். 2001 இது பாரத் ரத்னாங்கிற அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. Born on March 21st, 1916 in Damron, that is Bihar, he was the second son of Paigambar Khan and Mithan. His family had a musical background. His ancestors were musicians in the court of princely state of Bhojpur, now Bihar. So, இவர் மார்ச் 1921 மார்ச் 21 அன்னைக்கு 1916 டம்ரூன், பீகாரில் டம்ரூன் கிராமத்தில் பிறந்தாரு. இவர் வந்து பைகம்பர் கான் அண்ட் மித்தானுக்கு பிறந்த 2வது பையன், செகண்ட் சன்னு. இவரோட ஃபேமிலி தான் ஆல்ரெடி இவங்க தாத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸாக இருந்திருக்காங்க. எங்கன்னாக்கா போஜ்பூர் ஸ்டேட், அதாவது இப்போ பீகார் இருக்கு,
அந்த கோர்ட்ல, அதாவது அந்த ராஜா கிட்ட மியூசிஷியன்ஸா வேலை செஞ்சிருக்காங்க. பிஸ்மில்லா கான் வாஸ் நேம்ட் Komaridan to sound like elder brother's name, Samsuddin. However, when his grandfather Rasul Baksh Khan saw him as a baby, he uttered the word Bismillah, and hence he came to known as Bismillah Khan. His father was a musician in the court of Maharaja Keshav Prasad Singh of Damron. So the Bismillah Khan ஓட நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் நேம் கமருத்தீன். அது வந்து அவங்க எல்டர் பிரதர் வந்தீங்கன்னா சம்சுதீன், அது மாதிரியே சவுண்டா இருக்கும், அதாவது ப்ரொனன்சியேஷன். ஆனா இவங்க கிராண்ட் ஃபாதர், அதாவது ரசூல் பக்ஷ் கான் வந்து இவரை குழந்தையா பார்க்கும் போதே அவர் வந்து பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து பிஸ்மில்லா கான்ட்டு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவரோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா மகாராஜா கேஷவ் பிரசாத் சிங், அதாவது தம்ரூன்ல இருந்த மகாராஜா அவர்கிட்ட மியூசிஷியன்ஸா இருந்தாரு. At the age of 6, Bismillah Khan moved to Varanasi, earlier known as Banaras, where his maternal uncle Ali Baksh Vilayatu was the official Shanai player at the famous Vishwanath temple. Ali Baksh noticed that Bismillah was keen music learner, so he took him under his tutelage. Thus, Bismillah Khan started learning to play the Shanai from his uncle. Ali Baksh played Shanai at the Vishwanath temple and practiced in one of the temple rooms in Balaji Ghat. Bismillah Khan's routine was to follow his uncle the whole day to the both temples. The practice for hours together without any playtime, school, and sometimes even regular meals. ஸோ பிஸ்மில்லா கான் 6 இயராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வாரணாசி, அதாவது ஃபர்ஸ்ட் பனாரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டாரு. அவங்க அங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோயிலில் அப்போ ஷெனாய் வாசிட்டு இருந்தாரு. ஒன்று விஸ்வநாதா டெம்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலாஜி காட்டில் இருக்கிற ஒரு கோயில். இந்த பையன், அதாவது பிஸ்மில்லா கான் சின்ன வயசா இருக்கும் போதே பிஸ்மில்லா கானுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் போற இடத்துக்கு எல்லாமே பிஸ்மில்லா கூட்டு போயிட்டு மியூசிக் கத்துக்க வச்சாரு. ஸோ பிஸ்மில்லா கான் பார்த்தீங்கன்னாக்கா 24 hours அவங்க அங்கிள் கூட தான் இருந்தாரு. பிளே டைம் கிடையாது, ஸ்கூல் போல, சில டைம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடா 2 பேரும் இந்த ஷெனாய் வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்றாங்க. Bismillah Khan religiously practiced the Shanai and attained perfection in a very short time. The flowing waters of the river Ganga inspired him to improvise and invent ragas that were earlier considered to be beyond the range of Shanai. He often played the Shanai at the Vishwanath temple on the bank of river Ganga. He was also a devotee of Saraswati, the Hindu goddess of wisdom and arts. ஸோ பிஸ்மில்லா கான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஷெனாய் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் ஷார்ட் டைம்லேயே வாசிக்க கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அவர் ரிவர் கங்கா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ரிவரில் வாட்டர் சவுண்ட்லேருந்து வர ராகாஸ்லேருந்து இந்த ஷெனாயில் அதுக்கு முன்னாடி யாரும் வாசிக்காத ராகங்கள் எல்லாமே இவர் வாசிச்சாரு. இவர் ரெகுலராக விஸ்வநாதன் டெம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா அது கங்கா ரிவர் பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்து உட்காந்து வாசிப்பார். இவர் வந்து சரஸ்வதி, தட் இஸ் ஹிந்து காட் சரஸ்வதின்னு இருக்காங்க, அவங்களோட ஒரு டிவோட்டியாக இருந்திருக்காரு. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வாஸ் perhaps single-handedly responsible for making the Shanai a famous and popular music instrument and bringing into the mainstream Indian classical music. His concert at the All India Music Conference 1937 in Calcutta brought Shanai into the limelight and was hugely appreciated by music lovers. ஸோ இந்த பிஸ்மில்லா கான், உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் மட்டும்தான் சிங்கிளாக இந்த ஷெனாய் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இஸ் த ஒன்லி பர்சன்.
ஸோ அது அந்த ஷெனாய் இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு காரணம் இவர் தான். இவர் வந்து இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் இந்த ஷெனாயை பெரிய லெவலுக்கு கொண்டு போனார். தென் 1937 கல்கட்டாவில் ஆல் இந்தியா மியூசிக் கான்ஃபரன்ஸில் அவர் வாசித்த இந்த ஷெனாய் வந்து பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது மியூசிக் லவர்ல. Despite the fame that he got, Bismillah Khan always remained simple. He never accumulated wealth and other material possessions. He lived in humble surroundings in the holy city of Varanasi. His favorite mode of transport was cycle rickshaw. Such was his love for his city and motherland that he declined to offer a permanent citizenship for settling in யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இந்த பிஸ்மில்லா கான் இவர் ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்ந்தார். இவர் வந்து பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இவர் வந்து அலையில. இவர் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வாழ்ந்து அந்த ஹோலி சிட்டியில் இருந்தார். இவருக்கு பிடிச்ச ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுனா சைக்கிள் ரிக்ஷா, அதுதான் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அவர் சிட்டியை அவர் வந்து லவ் பண்ணார். இவருக்கு வந்து அமெரிக்காவில் பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க இவர் திறமைக்காக. பட் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் அவருக்கு தன்னோட நாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He monopolized Chennai recitals in the post-independence era and through them kept a legacy of classical music alive. Ustad Bismillah Khan always believed that music would survive even if the world perished. He also believed that Hindu-Muslim unity and spread the message of brotherhood through his music. He often said music has no caste. So, the Bismillah Khan, இவர் மட்டும்தான் post independent, that is after independent, இவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷெனாயை வந்து வாசிச்சுட்டு இருந்தாரு. இவர் தான் இந்த கிளாசிக்கல் மியூசிக் வந்து லைவா வச்சிருந்தாரு. இவர் என்ன நம்பினாருனாக்கா இந்த உலகமே அழிஞ்சா கூட இந்த மியூசிக் எப்பயுமே அழியாது. அதையாட்டும் ஹிந்து முஸ்லீம் பிரதர்ஹுட் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் மூலமா பரப்புனாரு. அவரை எப்பயுமே சொன்ன ஒரே விஷயம், மியூசிக்கு ஜாதி மத பேதம் கிடையாது. Bismillah Khan had the rare honor of playing the Shehnai on the eve of Indian independence in 1947. He performed at the Red Fort in Delhi and since that year always played on 15th August, right after Prime Minister's speech. Bismillah Khan played in many countries and has a huge fan following. He had performed in Afghanistan, USA, Canada, Bangladesh, Europe, Iran, Iraq, West Africa, Japan and Hong Kong. He shared a special bond with the Shehnai and called it Begum after his wife died. ஸோ இந்த பிஸ்மில்லா கான் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் ஹானர் கிடைச்சது, மரியாதை கிடைச்சது ஆல் ஓவர் வேர்ல்டில். மெயினாக 1947 இண்டிபெண்டன்ஸ் டேல இவரை வாசிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஆகஸ்ட் 15th ரெட் ஃபோர்ட்டில் டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் இவர் வந்து வாசிச்சுட்டு இருந்தார் அவர் உயிரோட இருந்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான், யூஎஸ்ஏ, அமெரிக்கா, கனடா, பங்களாதேஷ், யூரோப், ஈரான், ஈராக், வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஜப்பான் அண்ட் ஹாங்காங் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து வாசிச்சிருக்காரு. இவர் வந்து இவரோட வைஃப் இறந்த வாட்டி அவங்களோட ஷெனாயை வந்து அவர் பேகம்னு சொல்றாரு. பேகம்னா வைஃப் மாதிரி அவர் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். After a cardiac arrest on 21st August 2006, at the age of 90, Bismillah Khan breathed his last. In honor of a great musician, the government of India declared a one-day national mourning on his death. He was buried along with his Shehnai in Varanasi under a neem tree with 21 gun salute from the Indian Army. So, இவர் பார்த்தீங்கன்னா 2006 ஆகஸ்ட் 21 இறந்தாரு ஒரு ஹார்ட் அட்டாக்னால. அவரோட 90th ஏஜில். இவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறந்த வாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒன் டே ஃபுல்லாக இவர் ஞாபகார்த்தமாக இவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அமைதியாக இருந்தாங்க. அது இல்லாமல் துக்க தினமாக அனுபவிச்சாங்க. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இறந்த போது
இவர் இறந்த வாட்டி அவரை ஒரு நீம் ட்ரீ கீழே புதைச்சாங்க வித் 21, அதாவது இந்தியன் ஆர்மி வந்து 21 கன் வந்து சல்யூட் பண்ணி இவரை அங்க அடக்கம் பண்ணாங்க. ஸோ இதுதான் பிஸ்மில்லா கானோட ஸ்டோரி. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பிஸ்மில்லா கான். இங்க ஒரு விஷயம் இருக்கு. Here I can find one connection that his birthday is on 21st March and his last day was 21st August. So பிறந்த நாளும் 21st, அவர் இறந்த நாளும் 21st. So this is a 90 months, sorry, 90 years and 5 months.